இவ்வளவு பெரிய கூட்டணியை வந்து எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு? 21க்கு அப்புறம் இவங்க கூட்டணி 12 கட்சி இருக்கும், ஆனா பொருந்தாத கூட்டணி. ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா? இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா? தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின். அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு. டிசம்பர் மாசம் 15க்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 15 ஆயிடுச்சு, பிப்ரவரி 15 வரப்போகுது. ஆனா திமுக வந்து பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து டிக்ளேர் பண்ண அடுத்த மாசம் மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே போனன்னு நினைச்சிக்கோ, உன்னை துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸோடைய மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அப்போ ஒண்ணுமே இல்லை. இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, சாம்சங் தொழிலாளர் போட்டல அரெஸ்ட், ஐயா சவுந்தரராஜன் அரெஸ்ட், அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மார்க் உடைய போராட்டத்தில் கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த 4.5 வருஷம் வந்து எந்த கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? விசிகே தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? வேங்கவேல் பிரச்சனையில, கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு? யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க?